பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். ஏன்னோ திருமணம் முடித்தோம், சம்பாதிக்கிறோம், சொத்து இருக்கு, வீடு இருக்கு, காசு பணம் இருக்கு, குழந்தை பிள்ளை பெற்றுட்டோம் அப்படி என்று நம்ம வாழ முடியாதுங்க. நம்மக்கிட்ட எல்லாத்தையும் பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும். இந்த பொருளாதாரம் நம்மக்கிட்ட எப்படி வந்துச்சு, அதை எப்படி சேர்த்துக்கிட்ட, உனக்கு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சா என்றும் கேட்கப்படும். நம்ம குழந்தைகள் விஷயத்தில் நாம் என்ன கவனம் எடுத்தோம்ங்கிறதும் கேட்கப்படும். நம்ம நல்ல முறையில் கவனம் எடுத்து நல்ல முறையில் போதனைகளை கொடுத்து அது திருந்தி வரல என்றால் நம்ம மேலே குற்றம் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால் அவர் மேலே குற்றம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய கடமையை நம்ம சொல்லி ஆகணும். நல்ல வழியில் குழந்தைகளை வளர்க்கணும். அப்படி வளர்த்தும் தவறுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான். அரிதாகி போனது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நம்மளுக்கு குற்றம் இல்லை. ஆனாலும் நம்ம சின்ன சின்ன சருகல்களையும் செய்யாமல் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு குடும்ப வாழ்வு, கணவன் மனைவி எப்படி வாழ்ந்துக்கிறது, குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறது, பிள்ளைகளுடைய சுட்டித்தனங்கள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய சவாலாகத்தான் இன்றைக்கி பார்க்கப்படுது. நல்ல பொருளாதாரம் இருக்குது, அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகளுக்கு வளர்க்க முடியலை, ஒரு உடுப்பு வாங்க முடியலை, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியலை. இப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வசதி இல்லாத ஒரு காலம் ஓடி போச்சு. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப வசதி இல்லாத ஒரு காலம் ஓடி போச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எல்லாருமா சேர்ந்து கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. சென்ற வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு அடுத்த கையோட எல்லா ஊர் மக்களும் இன்னொரு விஷயத்தை யோசித்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான யூனிஃபார்ம், புத்தகம், கொப்பி வகைகள், ஸ்கூல் பேக்கு இதெல்லாம் அள்ளிக்கொண்டே கொடுத்தோம். அந்த மக்கள் சொல்கிறாங்க, சாதாரண காலங்களில் கூட கிடைக்காத புத்தக பைகள், பேக்குகள் இப்போ எங்களுக்கு கஷ்டமாக வந்தது பிறகு மக்கள் நிறைய கொண்டாந்து தாராங்கங்கிறாங்க. மொத்தமாக ஒரு ஸ்கூலில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதோ படலையோ அந்த பகுதிக்குட்பட்ட ஸ்கூல் எத்தனை பேர், எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டு சில பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஓடிப்போய் அந்த எல்லா பிள்ளைகளுக்குமே அதுக்குரிய திங்ஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். பொருளாதார ரீதியாக பழையபடி நமக்கு கஷ்டங்கள் கிடையாது, ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வடிகட்டி இந்த ஊரில் ரொம்ப வசதி இல்லாத ஒரு ஃபெமிலி அப்படி என்று அளந்து பிடிச்சி அங்கே போனாலும் ஒரு பிளேண்டு கிடைக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், சாப்பாடே இல்லாமல் பட்டினி கிடந்து மயங்கி விழுந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸுகளை பார்க்குறோம். ஒரு நாள் அடுப்பெரிஞ்சா அடுத்த நாள் எங்கள் வீட்டில் அடுப்பெரியாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஓரளவுக்கு நம்ம வசதியாக இருக்கிறோம். இப்போ நமக்கு சவாலாக இருக்கிறது என்னென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள், இந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் எந்த இடத்துல தவறு விட்டிருக்கிறோம் என்கிறத முதல்ல நாங்கள் பார்க்க வேண்டும். எப்பவுமே இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மூமின்களை பற்றி சொல்லும்போது, இந்த உம்மத்தை பற்றி சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமுதாயத்தில், இந்த உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். காரணம் என்ன? நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறத நம்முடைய ஒரு சிறப்பு என்று சொல்லப்படுது. எப்போவுமே நல்லதை சொல்றதும் கெட்டதை தடுக்கிறதும் ரொம்ப முக்கியமாக சோடியா இருக்கணும். திருக்குர்ஆன்ல ரெண்டு விஷயத்தை எப்போவுமே அல்லாஹ் சேர்த்து சொல்வார். அகீமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொன்ன கையோட வஆத்து ஸக்கா, ஸக்காத்தை கொடுங்கன்னு சேர்த்து சொல்வார்.
அத்தியுல்லா அல்லாவுக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்ன கையோட அத்தியுர் ரசூல் ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படுங்க அப்படி என்று சேர்த்து சொல்வான் அல்லாஹ். அதே மாதிரி அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க, அல்லாவை மட்டும் வணங்குங்கன்னு சேர்த்த கையோட வபில் வாலிதைன் இஹ்சானா பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறத சேர்த்து சொல்வான். தஅமுரூன பில் மஅரூஃப் நன்மையை ஏவுங்க அப்படி என்று சொல்லி சொல்ற கையோட தன்ஹவுன அனில் முன்கர் பாவத்தை தடுக்கக்கூடியவர்களாக இருங்கிறதையும் சேர்த்து தான் சொல்வான். இப்ப ரெண்டும் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை. எங்க நன்மை ஏவப்படுது அங்க தீமை தடுக்கப்படணும். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஹதீஸ்ல ரெண்டு விஷயம் சேர்த்து தான் இருக்கிறது. ஒன்று தனியா வரல, புறைய பார்த்து நோன்பு வைங்கன்றது தனியா வரல. புறைய பார்த்து நோன்பு வைங்க, புறைய பார்த்து நோன்பு முடியுங்கிறது சேர்த்து தான் பெறுது. புறைய பார்த்து நோன்பு வச்சுட்டோம், ஆனா அடுத்த புறை பார்த்துட்டோம் என்ன செய்யறதுங்கிறது தெரியாண்டு யாரும் சொல்ல இயலாது. ரெண்டும் சேர்ந்து தான் ஹதீஸ்ல இருக்குது. புறைய பார்த்து நோன்பு வைங்க, புறைய பார்த்து நோன்பை விடுங்கன்னு தான். அது மாதிரி ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு. நன்மையே உங்க தீமையை தடுங்க. எல்லா விஷயத்திலையும் இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். நன்மையே ஒரு தீமையை தடுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகள் விஷயத்துல நம்ம நல்லது சொல்றதும் கெட்டதை தடுக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பிள்ளை வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இஸ்லாத்தின் பார்வையை விட்டுட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன விஷயங்களை தவிர்த்த விட்டுட்டு யாரோ எழுதி வச்சதும் எவனோ மூளைக்கு பட்டதையும் சொல்ல அத குழந்தை உளவியல் அப்படிங்கிற பேர்ல இன்றைக்கு அமுல்படுத்தி மக்கள் ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கிறாங்க. அறகுறாது. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை விட ஒரு உளவியல் தத்துவம் சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது. பிள்ளைகள் மனசு நோக்கப்படாது, பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, பிள்ளைகளுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் என்று குழந்தை உளவியல் சொல்லாங்க. ஆனா உண்மையிலேயே சைக்காலஜிக்கலாக கூட அதை மட்டும் சொல்லவே இல்லை. பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. சைக்காலஜிக்கலாக பிள்ளைகளுக்கு நோ சொல்லி பழக்குங்கன்னு தான் இருக்குது. நம்ம அதை பார்க்கறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. எப்பவுமே பிள்ளைகளை நாம எப்படி பார்க்கணும்னு சொன்னால் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமையை கொடுத்து தான் பிள்ளை வளர்க்கணும். இல்லாட்டி அந்த பிள்ளை இந்த உலகத்துல வாழ கஷ்டப்படும். நம்மளுடைய இருக்கு, நம்முடைய மடியில இருக்கும், நம்மளுக்கிட்டே இந்த பிள்ளை இருக்கும் எப்பவுமே நினைச்சுக்க முடியாது. நம்ம நாளைக்கு வேணுமென்றால் மரணிச்சிடலாம். ஆனா அந்த குழந்தை இந்த உலகத்துல வாழணும் என்றால் அதுக்கு தேவையான வலிமையை நம்மளால தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய தவறு நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா குழந்தைகளுக்கு ஆசைப்படுறதெல்லாம் கொடுக்குறோம். என் பிள்ளை என்கிட்ட இருக்கு வசதி, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்திருப்போம், ஓடுறதுக்கு ஒரு பைக்கு கூட இல்லாம நம்ம வளர்ந்திருப்போம், ஸ்கூலுக்கு பேக்கில் புத்தகம் வைக்காம கையில தூக்கிட்டு போய் ஆயிருப்போம். என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது, விதம் விதமா பேக்கு வாங்கிட்டோம். நான் அந்த காலத்துல காட்சட்டை கூட இல்லாம படிச்சிருக்கிறேன். பிஞ்சு போன உடுப்பை போட்டிருக்கிறேன். என் பிள்ளைக்கு உடுப்பு வேண்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம். போனா ஒரு 4 செட்டு உடுப்பு வாங்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு உடுப்பு வாங்குவேன். என்ன இப்போ வளரும் போது இன்னொரு பைக்கு வேண்டி கொடுப்பேன். நான் பட்ட பாடு புள்ள படக்கூடாது, ஆசைப்பட்டா இன்னொன்றை சேர்த்து வேண்டி கொடுப்பேன். நல்லது விஷயம். நம்ம ஆசைப்படுறோம், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அன்பு காட்டுறோம், பாசம் காட்டுறோம். ஆனா இப்படி மட்டுமே நம்ம பிள்ளைய வளர்த்துட்டோம்டா நம்ம பிள்ளை இந்த உலகத்துல நம்மளை சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இந்த பிள்ளையால ஸ்டடியா வாழ முடியாது. சின்ன வயசுலயே ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு முதல் 3ஆம் ஆண்டுல ஸ்போர்ட்ஸ் ஏற்பாடு செய்வாங்க. அதுக்கு முன்னே ஸ்போர்ட்ஸ் இல்லை. 3ஆம் ஆண்டுல தான் ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? தடை தாண்டி ஓட்டம். ஸ்போர்ட்ஸே என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன உயரத்தில், சும்மா ஒரு அடி உயரத்தில் ஒரு கயிறை கட்டிட்டு அதை தாண்டி ஓடணும், ஓடு அப்படின்ட்டு விடுவாங்க. இந்த பிள்ளைகள் அதை பாஞ்சி தாண்டி ஓடிக்கிட்டே போகணும். பிள்ளைகளுக்கு விளையாட்டு, ஆசிரியர்களுக்கு அங்கே கண்காணிப்பு, ஆசிரியர்கள் நோட் பண்ணணும். அந்த பிள்ளையில எந்த பிள்ளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அதை டிக் பண்ணணும். எந்த பிள்ளை தாண்டாமல் அந்த கயிற்றை இழுத்துக்கிட்டு ஓடுது அதை டிக் பண்ணணும். எந்த பிள்ளை அந்த இடத்துல போய் டென்ஷன் ஆகி நின்று என்ன செய்யறது என்று தெரியாம தவிக்குது அதை டிக் பண்ணணும். அந்த பிள்ளை இப்ப மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு.
அந்த கயிற்றை கண்டோன்னா என்ன செய்யறேன்னு தெரியாமல் அந்த இடத்துலயே நின்று அளப்பாக்குது, தடுமாறுதுன்னா அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டது. அந்த பிள்ளைகளுக்கு சடுதியான முடிவெடுக்க முடியல. அடுத்தது அந்த பிள்ளை அந்த கயிற்றை இழுத்துக்கிட்டே ஓடுதுன்னு சொன்னா அந்த பிள்ளை எதையுமே யோசிக்க மாட்டேங்க. தாண்டி போகுதுண்டா அந்த பிள்ளை வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பக்குவம் இருக்குது, பிரச்சனைகளை தாண்டி போகக்கூடிய பக்குவம் இருக்குது. இதை டிவைஸ் பண்ணி பிரித்து எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உளவியல் ஆலோசனைகளை அந்த ஆசிரியர்கள் வழங்கணும் என்று ஒரு பாடசாலை தீர்மானிக்கும். இந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி எதிர்நோக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை நம்ம கையாள தெரியும். சும்மா நம்ம நாட்டில் அது இல்லாட்டியும் மேலத்தைய நாடுகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறந்தான், அந்த குழந்தையினுடைய ஐக்கியூ எவ்வளவு இருக்குது, மூல வளர்ச்சி எவ்வளவு இருக்குது, கருவறையிலேருந்து வரும்போதே ஒரு குழந்தைக்கு மூல வளர்ச்சி வந்துருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை இழுகி குப்புறப்படுத்துக்கிட்டு உண்ணி காலை ஒத்தி முன்னுக்கு வரக்கூடிய அந்த பருவத்தில், அந்த 3 மாதம் 4 மாத பருவத்தில் அந்த பிள்ளைய ஒரு பெட்டில் போட்டுட்டு கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை அப்படியே தவண்டு வந்து அப்படியே உண்ணி வந்து இன்னொரு தடவை உண்ணினா கீழே விழுவோம் என்ற இடத்துல என்ன செய்யுதுங்கிறத பார்ப்பாங்க. நிற்கிதா, அப்படியே வந்து விழுதா, அல்லது அந்த இடத்துல நின்று திரும்பி காலை வச்சு தாவுதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அந்த பிள்ளையோட டெஸ்ட் பண்ணணும். ரைட், இந்த பிள்ளை எவ்வளோ ஐக்குவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் இந்த குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்குள்ள சில டெஸ்ட்கள் எடுப்பாங்க. அந்த பிள்ளையோட காது கேட்குதா, கண் பார்வை திரும்புதா, தாய்ப்பால் குடிக்குதா, அந்த பிள்ளையோட வாய்க்கு பக்கத்தில் இப்படி விரலை வைப்பாங்க. வச்ச உடனே அதை எடுக்க பார்க்குதுன்னா ஓகே, பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இன்னும் அதிகபட்சமாக அந்த குழந்தைகளை ஆய்வு செய்கிறாங்க. ஐக்கியூ எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு ஆய்வு செய்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கும் போது நம்ம அந்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சவால் மனசை நம்ம கொடுக்கணும். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை கொடுக்கணும். கொடுக்காம குழந்தை வளர்த்து நம்ம சாதிக்க மாட்டோம். அந்த குழந்தை பாதிக்கப்படும். கேட்குறதெல்லாம் கொடுத்த நீங்கள் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம். செல்லம் கூடிட்டு ஓவர் செல்லம் குடும்பத்தில் முதல் கண்ட ஒரு பிள்ளை அரிக்கும், கீழே வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா அஞ்சிமாரும் தூக்க தொடங்குவாங்க, அங்கிள்மாரெல்லாம் தூக்குவாங்க. பாப்பா எனக்கிட்ட கொஞ்சம் தாங்கடா அப்படின்னு தவிப்பாரு. அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பாசங்கள் கூடும். அப்படி ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தில் பாச பிணைப்பில் கடுமையாக அரவணைக்கப்படுதுங்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டியும் இருக்கு. இந்த பிள்ளை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கிடைக்காத போது அந்த பிள்ளை மன ரீதியாக பாதிக்கப்படும். மேனியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. டிப்ரெஷன் என்கிறதுக்கு நேர் எதிரான ஒரு பிரச்சனை தான் மேனியா. டிப்ரெஷனுங்கிறது லோ மூடு, அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒன்றுக்கும் விருப்பம் இல்லை. மேனியாங்கிறது ஹைப்பர் ஆக்டிவ், அடிச்சு பிச்சு கடிச்சு உதச்சி பிடிச்சி ஜன்னல்ல ஏறி அங்கே போய் இங்கே கத்தி கூவண்டு தனக்கு ஊவண்டுக்கு நிற்கிறது தான் மேனியா. அடங்க மாட்டேங்கிறான், அடிச்சு போட்டாலும் அடங்க மாட்டேங்கிறான், அது மேனியா. இது டிப்ரெஷன். இந்த ரெண்டும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தால் பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் என்று சொல்லுவோம். இந்த குழந்தைகளுக்கு கேட்கறதெல்லாம் நாம கொடுத்து கொடுத்து வளர்க்க வளர்க்க அந்த குழந்தைக்கு தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமை இருக்காது. அடுத்தவங்களை மதிக்கக்கூடியது இல்லை. ஏத்தா அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பிள்ளைகள் தான் 90 மார்க்ஸ் வாங்கினதுக்கு சூசைட் பண்ணும். 10 மார்க்ஸ் குறைவானது அந்த பிள்ளையால தாங்க முடியும். நம்ம வளர்த்த விதம் பிள்ளை நோ சொல்லணும். பிள்ளைகளுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கறது இல்லை, இல்லை அது வேணாம், சரியாகாது, இப்போ பாப்பா கிட்ட காசு இல்லை அப்படி சொல்லணும். நீங்கள் எப்போவுமே வெளியிறங்கும் போது பைக்கில் பிள்ளைய எடுத்து ஒரு ரவுண்ட் சுற்றி பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு போகிறத பழக்கமாக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. ஒரு நாள் அவசரமாக போக வலிக்கிட்டா விட மாட்டான், கத்துவான், கத்துவான்.
அந்த நேரத்தில் நமக்கு கோபம் வரும். உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியுமாடி என்று பொண்டாட்டிக்கிட்டே கேட்போம். நம்ம தானே வளர்த்தது. வளமையாக்காதீங்க. எப்போவாவது சுத்திட்டு போங்க. அப்போ அன்னைக்கு இல்லை வாய் பாப்பாண்டா போயிட்டே இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மகன் போயிட்டே இருக்கலாம். ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பாப்பாவுக்கு டைம் இல்லை, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம்னா கேட்டுக்குவான். நீங்கள் வளமையாக செஞ்சுட்டு ஒரு நாள் செய்யாட்டி அந்த பிள்ளையால தாங்க முடியாது. பிள்ளைகள் எந்த குற்றமும் இல்லை, நம்மள தான் குற்றம் இருக்கு. நீங்கள் வெளியூர் போயிட்டு வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது டெய்லி சாக்லேட் வந்து கொடுத்தா நீங்கள் தப்பான ஆள். எப்போவாவது ஒரு நாளைக்கு மறந்துருப்பீங்க, அல்லது வார நேரம் கடை பூட்டிருக்கும், இல்லாட்டி பொக்கெட்டில் காசு இல்லாமல் இருக்கும். அப்போ உங்கள் குழந்தை உங்கள் மேலே எரிச்சப்படுவான். பாப்பா என்னோட இறக்கம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவார். சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஆனால் வளமையாக்காது. நலும்பெரும் பெறாமலும் விடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த பிள்ளைக்கு தெரியும். இதை கேட்குதுண்டா உடனே கொடுத்துடாதீங்க. ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை வேணாம், கூடாது, தப்பு. அது நம்ம மார்க்கெட்டுக்கு பிள்ளை. பாப்பா கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, இது உங்களோட வயசுக்கு இல்லை மகன், அது வேணாம், வேற அது பார்ப்போமா, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். பாப்பா காசு வந்தால் வாங்கி தரேன்னா ஓகே. அந்த பிள்ளை சைலண்டா. இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் அவனுடைய விஷயத்தை முடிச்சுக்கு போறதுக்கு அவன் வாழ்க்கையில சில பாடங்களை அவனுடைய ஃபார்முலாவாக அவனுடைய அடையாளமாக எடுத்துக்குவான். அதான் அவனுடைய சிக்னேச்சர். அப்படி எடுத்துக்குவான், அவனோட சிக்னேச்சர் எடுப்பான். சில பிள்ளைகள சிக்னேச்சர் என்ன தெரியுமா? ஏதாவது கேட்பான், கொடுக்கலாட்டி தட்டோரண்டு அப்படியே கீழே விழுவான். அது தலை வெடிச்சு ரத்தம் வரும், சுவர்ல போய் மோதுவான், கத்துவான். அது ஹாஸ்பிட்டல் ஆയിരിக்கும், ரோடா இருக்கும், கல்யாண வீடா இருக்கும், பள்ளிவாசல் ஆയിരിக்கும், மாமா வீடு மாமி வீடா, கத்துவான். தம்பிங்க தூக்குவாங்க. நேரம் 1 மணி ஆகும், கத்துவான். செய்ய வழி இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு வருது. இப்போ உடனே அதை கொடுக்குறாங்கன்னா அந்த பிள்ளை ஏற்கனவே ஒரு தடவை இப்படி கத்தி சாதிச்சிருக்கிறான் என்று அர்த்தம். ஒரு தடவை அவன் சத்தம் போட்டு கத்தி தொல்லை தாங்க முடியாம அல்லாஹ் இவன் வாயை பொத்தனும் வேண்டிக்கு வாடியதை அந்த பால் பாக்கெட்டை வேண்டி இன்னொரு கொடுத்தோன்னே வேண்டி எடுத்துவான். ஓகே, இப்போ அது அவனுடைய சிக்னேச்சர். இப்போ அவன் மைண்டில் அதை எழுதிட்டான். ஓகே, இனி ஏதாவது இவங்க தரணும்னா நம்ம இந்த டிசைன்ல போக வேண்டிய, அவனுக்கு அது வலிக்காது. இப்ப நாம என்ன செய்யணும்? அவர் கீழே விழுகிறார், கத்துறார், நாங்கள் முடிவெடுக்கணும், இன்றைக்கு இதை கொடுக்கக்கூடாதுண்டா இல்லை, முடிஞ்சு. இல்லைண்டா இல்லை, கத்துறார், கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வார்த்தை சொல்ல, பாப்பா சொல்லிட்டேன், இல்லை உம்மா சொல்ற, உம்மா சொல்லிட்டேன், அது கூடா, அது வேணாம், பேசாம இருக்கணும். இல்லையா, கதவை போட்டு நீங்க கத்துங்க. தம்பி நீங்க விடிய விடிய கத்தினாலும் அது இல்லை. இப்ப பெத்த மனசு துடிக்கிறதும் தவிக்கிறதும், வாப்பாவுக்கு உம்மா சப்போர்ட், உம்மாக்கு வாப்பா சப்போர்ட். உருவி எந்த பிள்ளைக்கு நான் கொடுக்க போறேன் 2 பேர் சொல்லுவாரு. உங்களுக்கு சும்மா இருக்கணும், எந்த பிள்ளைய விடுங்க சொல்றா. இவங்க 2 பேரும் சரியா இருந்தாலும் வீட்டுக்கு இருக்கிற மாமனார் மாமியா உருவல பேர பிள்ளை கத்துற என்னால தாங்க இல்லாம்பாங்க. இப்பதான் நமக்கு பிள்ளை வளர்க்க இல்லாம போகும். தயவு செஞ்சு விட்டுறணும். அவர் அன்றைக்கு மட்டும்தான் கத்துவார், விடிய விடிய கத்துவார், 12 மணி வரைக்கும் கத்துவார், 1 மணி வரைக்கும் கத்துவார், டயர்ட் ஆகுவார், ஒரு 2 மணிக்கு தூங்குவார். அவரை மைண்டில் அவர் ஒரு சிக்னேச்சர் வைப்பார், உம்மா இல்லைண்டா இல்லை தானே, என்ன அவ்வளோதான், இதுக்கு மேல் அந்த சத்தம் பெறாது. எப்போ நீங்கள் கடையை தட்டி கோல் பண்ணி, பாப்பா ப்ளீஸ் மகன் கொஞ்சம் கோவிச்சுக்காதடா, நேரம் 12 நீ கடை பூட்டிட்டு போயிட்டு தெரியும், இவன் பால் பாக்கெட் ஒன்று கேட்டு கத்துறான்டா, அல்லாக்காக நான் அந்த கடைக்கு முன்னுக்கு வர மதிலால் எட்டித்தாவாப்பாண்டு வேண்டி கொடுத்து, அப்பாடா இவனை அமைதிப்படுத்துறோம்னு நீங்க நினைச்சிட்டீங்கடா, வாழ்க்கை பூரா இதே வேலை தான் நீங்க செய்யணும். ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க, சரி